என்ன மாமா எதுவுமே சொல்லாம உம்முன்னு உட்காந்து இருக்கீங்க? அந்த கலெக்டர் போய் பாத்தீங்கல்ல, என்னதான் சொன்னா? பேசி பார்த்துட்ட மாப்ள. அவன் எதுக்கும் பின்வாங்குற மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் துணிஞ்சவனாதான் இருக்கான். அதிகார திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. என்ன தூக்கி உள்ள வச்சிருவானா? அவனை விடக்கூடாது. மாமா இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால, அவன் அரெஸ்ட் ஆகணும். எப்படி மாமா? லஞ்சம் வாங்கின வழக்குல கையும் களவுமா பிடிபட்டு அசிங்கப்பட்டு அவன் ஜெயிலுக்கு போகணும். ஏன் மாமா, அவன் தான் ரொம்ப நேர்மையானவனாச்சே, கை நீட்டி காசே வாங்க மாட்டானே, இப்ப என்ன பண்றது? கலெக்டர் கை நீட்டி பணம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அவனுக்கு தெரியாமலேயே அவனை லஞ்ச வழக்குல சிக்க வைக்கிறேன். நம்ம காலேஜ் அப்ரூவல் விஷயமா கலெக்டரை பார்த்து ஃபைல கொடுப்போம். அப்படி கொடுக்கும் போது ஒரு பிரீஃப் கேஸ்ல அந்த ஃபைலை வச்சு கொடுக்கணும். பிரீஃப் கேஸோட மேல் லேயர்ல ஃபைலை வைப்போம், அதோட அடி லேயர்ல பணத்தை வைப்போம். சரி மாமா, இதையெல்லாம் எடுத்துட்டு போய் யார் கலெக்டர் கிட்ட கொடுக்கறது? நாம போக முடியுமா? அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ற மாப்ள. யார ரெடி பண்ண போறீங்க? ஏன் மாப்ள, நம்ம பழனி மாணிக்கத்தை அனுப்புனா என்ன? கரெக்ட் மாமா, அவன் தான் இதுக்கு சரியான ஆளு. நம்மளுக்கு ஆகாத கூட்டு வந்து இதுல மாட்டி வச்சிரும் மாமா. மாமா, நீங்க சொன்ன ஆள் தான் மாமா இந்த காரியத்துக்கு கரெக்டான ஆள். அவன் தானே நம்மளை அடிக்கடி மாட்டி விடுறான். கலெக்டர் லஞ்சம் வாங்கி மாற்ற காட்சியை நினைச்சு பார்த்தா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது மாமா. டே தம்பி, ஓடுறா பழனிக்கு போனேன். ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன் மாப்ள, சொல்லுங்க. கொஞ்சம் உடனே வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ வந்துடுறேன். மாமா இங்க பக்கத்துலலாம் இருக்கானா, அதை வந்துடுறேன்னு சொன்னான். மாமா, பழனி மாணிக்க வந்த உடனே நீங்களே விஷயத்தை பக்குவமா சொல்லிருங்க. வணக்கம் பங்காளி. வாங்க பழனி. வணக்கம். பழசெதுவ மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் பரவாயில்ல பங்காளி, நம்ம சமூகத்துல பழகிறது விலகிறது சகஜம் தானே. இந்த மாப்பிள்ளைங்க மேல கூட எனக்கு கோபம் தான். இருந்தாலும் சின்ன மாப்பிள்ளை போன் பண்ண உடனே இந்த வந்துட்டேன்ல. அது வந்து பழனி, கார்த்திக சரவணனும் ஐயா பேர்ல ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல காரியம் செய்யும் போது 4 பேர் நல்லவங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். அதான் உன்னை வர சொன்னேன். நாம தான் படிக்காம பஞ்சாயத்து பண்ணி பொழப்பு நடத்துறோம். நமக்கு அடுத்து வர தலைமுறையாவது நல்லா படிச்சு முன்னேறட்டுமே. நம்ம சமூகத்துக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க, கூட இருந்து செஞ்சு கொடுக்குறேன். காலேஜ் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுல இருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ எங்க கூட இருக்கணும். எங்க 3 பேருக்கும் விசுவாசமா இருக்கணும். எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூட வரணும். இப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சின்னா காலேஜ் கட்டிடத்துல கல் வெட்டுல ஓம் பேரையும் வைப்போம். ரொம்ப சந்தோஷம் பங்காளி, எப்ப வேணா கூப்பிடுங்க. இந்த பள்ளி மாணிக்கம் பறந்து வருவான். மாமா, உங்க சம்மதம் கேட்கறதுக்காகத்தான் உங்களை இங்க வர சொன்னோம். இப்ப நீங்க போய் ஓய்வெடுங்க. தேவைப்படும் போது நாங்க உங்களை வர சொல்றோம். அப்ப வரேங்க மாப்பிள்ள, வரேன் பங்காளி. பழனி. பழனி மாமா, பழசியெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க மாப்பிள்ள. ஏமாப்ல, பழனி இந்த வேலையை சரியா செய்வான்ல? மாமா, அவன் சரியா செய்யறானோ இல்லையோ, அவன் மாட்டினா போதும். மாமா, நீங்க இப்பதான் கலெக்டரை பார்த்து சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க. பழனி மாணிக்கம் சூட்கேஸ் எடுத்துட்டு போய் கலெக்டர் கிட்ட கொடுக்கும் போது போலீஸ் அவனை புடிச்சிருச்சுன்னா அவன் நம்மள மாட்டி விட்டுருவானே. பிரீஃப் கேஸ்ல ஃபைல வச்சது மட்டும்தான் நாமன்னு ஒத்துக்குவோம். ஆனா பணம் வச்சது பழனி மாணிக்கம் தான் சொல்லுவோம். கலெக்டரும் நாமளும் சொந்தமாவது பிடிக்காம தான் அந்த பழனி மாணிக்கம் இப்படி மாட்டி விட்டான்னு சொல்லிடுவோம். ஏன் மாமா, பழனி மாணிக்கத்தை நம்ம மாட்டி விட்டுறலாம். ஆனா கலெக்டருக்கு நம்ம தானே சந்தேகம் வரும். அதோட அது அப்புறம் பாத்துக்குவோம். முதல்ல கலெக்டருக்கு நாம யாருன்னு புரிய வைக்கணும். சரவணா, பொட்டியும் பணத்தையும் ரெடி பண்றா.
ஐயா. என்னப்பா, என்ன விஷயம்? சரவணா, ஐயா, காலேஜ் கட்டுற விஷயமா இந்த பேப்பர்ல எல்லாம் உங்க கையெழுத்து வேணும். என்கிட்ட எதுக்குப்பா கையெழுத்து கேக்குறீங்க? எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்க வேண்டியதானே? ஐயா, காலேஜ் உங்க பேர்ல கட்டுறோம், நீங்க தான் ஐயா கையெழுத்து போடணும். அடுத்த தலைமுறை உங்க பேரை சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் ஐயா. அப்படின்னா உங்க அம்மா நாச்சியார் பேர்ல ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். நாச்சியா, நாச்சியா, ஐயா வந்துட்டேங்கய்யா. ஐயா வாமா, இந்த பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடு. தம்பி பேனா கொடுப்பா. குடுறா. நாச்சியா, ஐயா இருமா, கையெழுத்து போடுன்னு சொன்னா போட்டுற வேண்டியதானே? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு கையெழுத்து போட ஆரம்பிக்கிற. உன் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டா என்ன பண்ணுவ? நாச்சியா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இந்த கையெழுத்து போடுறது, கை நாட்டு வைக்கிறதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். என்ன இளவஞ்சி, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க ஐயா. நாச்சியா, இந்த கையெழுத்து போடுறதாவது பரவாயில்ல, ஆனா இந்த கை நாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இப்படிதான் எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியோட பசங்க பாட்டி உடம்பு சரியில்லாம இருந்தப்ப பாட்டியோட கைரேகை எடுத்து சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக அந்த பாட்டியோட குரவலை நெரிச்சு கொன்னுட்டாங்க. ஐயா, இப்படி கூடவா குடும்பங்கள்ல நடக்கும்? குடும்பம்னு இருந்தா இதெல்லாம் நடக்குனாச்சியா? அதுவும் நம்ம மாதிரி பெரிய குடும்பங்கள்ல சர்வசாதாரணமா நடக்கும். இதை எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, இந்த கையெழுத்து, கை நாட்டுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயா சொல்றது சரிதான், ஆனா எங்க ஐயா சொல்லும் போது எதுக்குன்னு கேட்கலாமா? நாச்சியா, வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பசங்க காலேஜ் கட்டுறானுங்கல்ல, பசங்களுக்கு என் பேர்ல ஆரம்பிக்கணும்னு ஆசை, எனக்கு உன் பேர்ல கட்டணும்னு ஆசை. அதான் போடு. ஐயா, என் பேர்ல எதுக்குங்க ஐயா? எல்லா புகழும் உங்களை தாயா சேரணும். இல்ல நாச்சியா, உனக்கும் பங்கு இருக்கணும். நம்ம தலைமுறை நிலைச்சு நிக்கிறதுக்கு என் பேரை விட உன் பேர் தான் காரணமா இருக்கணும். போடுமா. டேய், அந்த பொட்டியை கூடுறா. இருமா இருமா, இந்த இதுல வச்சு போடுமா. டேய், எது இதுல போடணும்னு சொல்லு. இங்க போடுமா. என்ன இளவஞ்சி, கையெழுத்து போடட்டுமா? அப்புறம் என் மாமன் சொத்த பூரா நாச்சியாருக்கு எழுதி வச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. என்னத்த இப்படி சொல்றீங்க? என் ஐயா வீட்டு சொத்து வெளியில போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு போய் அப்படி நினைப்பேனா? அம்பட்டு சொத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இங்க எத்தனை பேப்பர்லப்பா? முடிஞ்சுதியா? அந்த பேப்பர்ல. ஐயா, நான் வச்சுக்கிறேன். ஆமா ஐயா, காலேஜ் கட்டுறதுக்கு எந்த இடம் பார்த்துருக்கீங்க? ஆயக்குடி இடத்த தான் தங்கச்சிங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோம். வேற எந்த இடப்பா பார்த்துருக்கீங்க? ஐயா, கும்பகோணம் மெயின் ரோட்ல ஒரு 50 ஏக்கர் நிலம் வந்துச்சு, அதை நாம தான் வாங்கியிருக்கோம். அப்படியா? ஆமாங்க ஐயா, அந்த இடத்துல தான் நாம இப்ப காலேஜ் கட்ட போறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம்பா. காலேஜ் கட்டுற வேலையில இறங்கியிருக்கீங்க, நல்ல விஷயம்தான். இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம். வாங்க. இந்தாம்மா, கொடுப்பா.
1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட ஏழைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல காரியத்தை என் பசங்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்களுக்கு நீதாப்பா பக்கத்துணையா இருக்கணும். இந்தாங்க, இந்த பாருங்க, காலேஜ் நடத்துறத ஒரு தொழிலா நினைக்காம தொண்டா நினைச்சு செய்யுங்க. என்ன ஐயா, அந்த ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு இல்லையா. கலெக்டர் பார்க்க நீங்க 2 பேரும் தானே போறீங்க? ஆமாங்க ஐயா. கலெக்டர் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா போறதுனால அதிகமா சலுகை எடுத்துக்காதீங்க. அப்புறம் கெட்ட பேர் வந்துடும். ஏன்னா நம்ம பொண்ணு கங்கா வாழ போற இடம். சரிங்க ஐயா. கலெக்டருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஐயா. டேய் சரவணா, அண்ணா, இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இன்னைக்கு கலெக்டர் லஞ்ச வழக்குல சிக்க வச்சே ஆகணும். அவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும்டா. அண்ணா, இந்த விஷயத்துல பழனி மாணிக்கத்தை பலிகடா ஆக்க போறோம். இதுல பணம் இருக்கிற விஷயம் நமக்கும் மாமாக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இதை எடுத்துட்டு போறது அவன் மாட்டிக்கிட்டான்னா பழி அவன் மேல போட்டு நம்ம தப்பிச்சுப்போம். மாப்பிள்ளைங்களா, வணக்கம் மாப்பிள்ளைங்களா. உள்ளவா வாயா பழனி மாணிக்கம். எப்ப வந்த? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். இருக்கட்டும். இன்னைக்கு உன்னை நம்பி ஒரு வேலை ஒப்படைக்கணுமே. மாப்பிள்ள, எத்தனையோ பேருக்கு கல்வி கண்ணை திறக்க போறீங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு மாப்பிள்ள செய்ய போறேன்? ராமருக்கு அணில் உதவி செஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் மாப்பிள்ள. பழனி மாணிக்கம், இப்ப கலெக்டர் ஆபீஸ் போய் கலெக்டர் பார்த்து இந்த ஃபைல் எல்லாத்துலயும் கையெழுத்து வாங்கிடு. எங்க 2 பேருக்கு கும்பகோணத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். கவலையே படாதீங்க மாப்பிள்ள. கலெக்டரை பார்த்துட்டு நல்ல செய்தியோட வந்து உங்களை பாக்குறேன். வருவேன். போ போ பழனி மாணிக்கம், போ. ஏண்டா தம்பி, அண்ணா, இந்த பழனி மாணிக்கம் தானே நம்மள ஐயா கிட்ட மாட்டி விட்டான். ஆமாண்ணா. இப்ப இவனே நம்ம வலையில வந்து விழுந்துட்டான். இனி அந்த பழனி ஆண்டவனே நினைச்சா கூட இந்த பழனி மாணிக்கத்தை காப்பாற்ற முடியாது. எப்படி? என்ன பழனி மாணிக்கம் இங்க வந்திருக்க? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, கார்த்திக் சரவணனும் காலேஜ் கட்டுறாங்க இல்லையா, ஆமா. அந்த வேலையெல்லாம் இப்ப நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் இப்ப கலெக்டர் பார்க்க போயிட்டு இருக்கேன். அவனுக்கு தானே போறதா சொன்னாங்க. இல்லைங்கய்யா, அவங்களுக்கு அவசரமா வேற வேலை இருக்குன்னு சொல்லி என்ன போக சொன்னாங்கய்யா. காலேஜ் கட்டுற விஷயமா சம்பந்தப்பட்டவங்க போனா தானே நல்லா இருக்கும். இதை விட முக்கியமான வேலை வேற என்ன? சரி பழனி, கொண்டா. நானே போய் கலெக்டரை பார்த்து கொடுத்துட்டு வரேன். சரிங்க.